அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம். நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்று பிறருடைய குறைகளை மறைக்க வேண்டும் என்பதை பற்றியும் மற்றவர்களை பரிகாசமாக பார்க்கக்கூடாது பேசக்கூடாது என்பதை பற்றிய குர்ஆனுடைய வசனங்கள் அதனுடைய விளக்கம் மற்றும் ஹதீஸ்களையும் இந்த பயானில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 49வது சூரா 11வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, எந்த ஆண்களும் மற்ற எந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிகாசம் செய்யும் இவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். அவ்வாறே எந்த பெண்களும் மற்ற பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் பரிகாசம் செய்யும் இவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். உங்களில் ஒருவர் ஒருவரை இழிவாக கருதி குறை கூற வேண்டாம். உங்களில் ஒருவர் மற்றவர்களுக்கு தீய பட்ட பெயர்களை சூட்ட வேண்டாம். நம்பிக்கை கொண்டதன் பின்னர் கெட்ட பெயர் சூட்டுவது மகா கெட்ட பாவமாகும். எவர்கள் இந்த பாவங்களிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையோ அவர்கள்தான் வரம்பு மீறிய அநியாயக்காரர்கள். இவ்வாறு கூறியிருக்கின்றான். இதனுடைய விரிவுரையாகிறது, நகைப்பது நல்லதல்ல. மனிதர்களிடமுள்ள மிக தீமையான பண்புகளில் முதலிடம் வகிப்பது பிறருடைய மனம் புண்பட பேசும் வழக்கமாகும். நபி தோழர்களில் ஒருவரான தாபித் இப்னு கைஸ் பின் சம்மாஸ் காது சரிய கேட்காது. அவருக்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகே அவர் நெருக்கமாக அமர்வது வழக்கம். ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு 2வது ரக்காத்தில் வந்து சேர்ந்து கொண்டார். ஜமாத் தொழுகை முடிந்த பிறகு நபி தோழர்கள் வழக்கம் போல அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி அமர்ந்தார்கள். தொலைவிலிருந்த தாபித் வழிவிடுங்கள் என்று கூறியவாறு எல்லோரையும் தாண்டி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி அமர, அவருக்கு முன்னால் இருந்த ஒருவர் அசையாமல் இருப்பதை பார்த்து, கொஞ்சம் தள்ளுங்கள் என்றார். உங்களுக்கு தான் இடம் கிடைத்து விட்டதே, அப்படியே அமருங்கள் என்று அவர் கூற, ஆத்திரத்தோடு அமர்ந்துவிட்டு இவர் யார் என விசாரித்தார். இன்னார் என்று கூறப்பட்டதும், ஓ, அந்த பெண்ணின் மகனா என்று ஏளனமாக கேட்டுவிட்டார். இந்த சொல்லை கேட்டதும் அவர் உடல் குறுகி தலை குனிந்து கொண்டார். அவருடைய தாயாரை பற்றி பழித்துரைக்கும் முறையில் குறைபாடுகளை அம்பலப்படுத்த முயன்ற தாபித் போன்றவர்களை கண்டித்து 11வது திருவசனம் இறங்கியது. இது தம் மனதுக்கு பிடிக்காதவர்களை குறித்து எள்ளி நகையாடுவது அறிவுடையோர்கள் செயலல்ல. தன் எதிரில் உள்ளவர்களை கல்வி, செல்வம், பட்டம், பதவிகளில் தாம் மேம்பட்டவர்கள் என்ற எண்ணத்தில் மட்டம் தட்டி பேசும் குணம் கொண்டவர்கள் சமுதாய சீர்கேட்டிற்கு வித்திடுபவர்கள் ஆவார்கள். பரிகாசம் பாவமாகும். பனு தமீம் கோத்தாரத்தை சேர்ந்த சிலர் செல்வ செருக்கின் காரணமாக ஹசரத் அம்மார் பின் யாசிர், கப்பாப் இப்னு புஹைரா, பிலால், சுஹைப், சல்மான், சாலிம் மௌலா, அபி ஹுதைபா போன்ற ஏழ்மையில் உழன்ற சஹாபா பெருமக்களை கேவலமாக கருதி பரிகசித்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதனால் அந்த குணசீலர்களுடைய உள்ளங்களில் வேதனையால் துடித்தன. அந்த சமயம் இந்த திருவசனம் அருளப்பற்றதென்று லஹாக் கூறுகிறார்கள். ஒருவருடைய குற்றம் குறைகள் அல்லாஹ்வால் மறைக்கப்பட்டிருக்க அவர் தனக்கு வேண்டாதவர்கள் எனும் நிலை ஏற்படும் பொழுது மனிதன் அவற்றை எல்லோருக்கும் முன் எடுத்து கூறி பரிகாசிக்கின்றான். இவ்வாறு செய்வதன் மூலம் பழிவாங்கி விட்டதாக இவன் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதன் மூலம் அவன் மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து விடுபட முடியாது என்பது இவர் அறிய மாட்டார் என்று இப்னு ஸைத் அவர்கள் கூறுகிறார்கள். அபூ ஜஹல் புதல்வர் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமதீனத்துக்கு முஸ்லிமாக வந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த பொழுது இங்கிருந்த சிலர் இவர் இந்த உம்மத்துடைய ஃபிரௌனுடைய புதல்வர் என்று கூறி நகைக்கலாயினார். ஹசரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று வருத்தத்தோடு தெரிவித்தார்கள். அப்பொழுது இந்த திருவசனம் இறக்கப்பட்டது என்றும் ஒரு அறிவிப்பில் காணப்படுகிறது. இழித்து பேசக்கூடாது. அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒருவரை இவ்வாறான இழி சொற்களால் பழிப்பவர்கள் தமக்கு தாமே அநீதம் செய்து கொள்பவர்களை போன்றவர்கள் ஆவார்கள். காரணம், அவர் கேலி செய்வோரை விட உள்ளத்தால் தூய்மை மிக்கவர்களாகவும் இதயத்தால் பரிசுத்தமானவர்களாகவும் இருக்கின்றார்.
இதன் காரணமாகவே ஒருவருக்கு ஏற்படும் சோதனைக்கு அவரது சொல்லே காரணமாகும் என்று ஹசரத் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நூல் குர்துபி. பெண்களும் பிற பெண்களை எள்ளி நகையாடக்கூடாது என்னும் சொற்றொடர் ஏளனம் செய்வதில் ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஈடுபடுவார்கள் என்பதை காட்டுகிறது. இதன் காரணமாகவே அவர்களை தனித்து கூறப்பெற்றுள்ளது. அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களில் உயரம் குறைந்தவர்களாக இருந்தார்கள். இதை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் கைகளால் அவர்களை காட்டி, நாயகமே, உம்மு சலமா இப்படித்தானே இருப்பார்கள் என்று நகைத்தவாறு கூறினார்கள். அப்போது இந்த வசனம் இறங்கியது என்று கூறப்படுகிறது. அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள் என்னை வெகுவாக கிண்டல் செய்கின்றார்கள். 2 யகூதிகளுக்கு பிறந்த யகூதி பெண்ணை என்கின்றார்கள் என்றார். இதை கேட்ட புன்முருவளித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஃபியா, ஆம் என்று நீங்கள் கூறுவது சரிதான். நிச்சயமாக என்னுடைய தந்தை ஹஸரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியில் உள்ளவர். எனவே என்னுடைய சிறிய தந்தையாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய கணவரோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீர் கூறியிருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். நூல் குர்துவி. தன்னிடம் களையவே முடியாத பல குறைகளை வைத்துக்கொண்டு தனக்கு பிடிக்காதவர்களை பற்றி தாறுமாறாக பேசுவதையும் குற்றம் குறைகளை அடுக்கிக் கொண்டிருப்பதையும் இந்த ஆயத்து கண்டிக்கின்றது. சைக்கினையாலும் கூட குறை சொல்லக்கூடாது. கைகளாலும் கண்களாலும் நாவாலும் சைகை செய்வதன் மூலமாகவும் கூட பிறர் குறைகளை சுட்டிக்காட்டி ஒருவன் ஒரு நேரம் வரும்பொழுது அவ்வாறான குறைபாடுகள் தனக்கு ஏற்பட வாய்ப்புண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிவாளி தன் குறைகளை கூறமாட்டான், அவ்வாறே அடுத்தவர்களையும் குறை கூறமாட்டான் என்று இமாம் குர்துபி குறிப்பிடுகிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கையாளர்கள் அனைவரும் ஓர் உடலை போன்றவர்கள். உடலில் ஒரு உறுப்பு நோய் கண்டாலும் உடல் முழுக்க அதனை அனுபவிக்க வேண்டியிருக்கும், காய்ச்சல் போல. நூல் குர்துபி. மனம் கஷ்டப்படும்படி பேசாதீர்கள். ஒருவரை அவரது இயற்கையான பெயரை கூறியோ அல்லது அழகிய புனை பெயர்களாலோ அழைக்க வேண்டுமே அல்லாமல் அவரும் பிறரும் மனம் கோடும்படியாக பெயர்களால் அழைக்கக்கூடாது. இவ்வாறு அழைப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. உடலில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டும் வகையிலோ அல்லது குண அதிசயங்களை விலங்குகளுக்கு ஒப்பிட்டு அழைப்பதோ பெரும் பாவமாகும். இஸ்லாத்தை புதிதாக தழுவியவர்களை அவர்களுடைய பழைய சமய பெயர்களை வைத்து அழைப்பதும் தவறாகும். நூல் குர்துபி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நம்பிக்கையாளர்கள் ஒருவர் தாம் செய்த குற்றத்துக்காக தௌபா செய்து மீண்ட நிலையில் எவரேனும் ஒருவர் அவர் செய்த குற்றத்தை சுட்டிக்காட்டி குறை கூறிக்கொண்டே இருந்தால் அந்த குற்றத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அவரை சோதித்து விடுவான். அத்துடன் உலகிலும் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஆமீன். அர்த்தமுள்ள அழகிய புனை பெயர்களால் அழைப்பதைக் கண்டு அல்லாஹ் தஆலா மகிழ்கின்றார். புகாரியின் கிதாபுல் அதப் கிதாபில் இதை பற்றிய விளக்கம் இருக்கின்றது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களில் பலரை அழகிய புனை பெயர்களால் அழைத்திருக்கின்றார்கள். ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று, உமர் ஃபாரூக் என்றும், உத்மானை துன்னைரான் என்றும், ஹசரத் குஸைமாவை துஷ்ஷஹாதத்தைன் 2 சாட்சியாளர்களுக்கு சமமானவர்கள் என்றும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிமாலைன் துல் யதைன் என்றும் அன்பு பெயர் சூட்டி அழைத்திருக்கின்றார்கள். இவ்வாறே ஹசரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அசதுல்லாஹ் என்றும், ஹசரத் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சைஃபுல்லாஹ் என்றும் அழைக்கப்பெற்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிறருக்கும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியபடி அழகிய பெயர்களை சூட்ட வேண்டும். தெளிவற்ற பெயரை சூட்டக்கூடாது. இவரது மார்க்கம் எது என்று பிறர் கேட்கும்படி அநாகரிகமான பெயர்களை சூட்டக்கூடாது. புனை பெயர் கூறி ஒருவரை அழைத்து அவர் மணந்து வருந்துவதை கண்டுகொள்ளாதவர்கள் அநியாயக்காரர்கள் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. தீய சந்தேக எண்ணங்களில் பல பாவங்களாகும். தக்க ஆதாரமின்றி ஒருவரை ஒருவர் சந்தேகிப்பது பெரும் பிணியை போன்றது. இத்தகைய இயல்புள்ளவர்கள் மனநோய் பிடித்தவர்களைப் போன்று இருப்பார்கள். சில வேளை தன்மீதே சந்தேகம் கொள்வார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், சந்தேகிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சந்தேகிப்பதை விட பெரும் பொய் வேறில்லை. நூல் புகாரி, முஸ்லிம், குர்துபி. தமக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஹசரத் சல்மான் ஃபார்சி
அவர்களையும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய களஞ்சிய பணியாளர் ஹசரத் உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சந்தேகம் கண்கொண்டு பேசிய இருவருடைய வாய்களில் தாம் பச்சை மாமிசத்தை காண்பதாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் குர்துபி. வெளிப்படையாக நற்காரியங்களை செய்பவர்கள் நன்கறிந்திருந்தும் அவரை பற்றி தப்பெண்ணம் கொள்வது துரோகமும் ஹராமும் ஆகும். ஒரு மனிதனுடைய உயிர் உடைமைக்கு பங்கம் விளைவிப்பதை முஸ்லிமின் மீது நிச்சயமாக அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். அவன் மீது தீய எண்ணம் கொள்வதையும் ஹராமாக்கி இருக்கின்றான் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் குர்துபி. பிறருடைய குறையை துருவி ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டாம் என்று இந்த திருவசனம் கூறியிருக்கிறது. தன்னுடைய குறையை மறைக்க பார்ப்பவன் பிறரை குறை கூறி அடைவான் என்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நீர் மக்களுடைய குறைகளை துருவி ஆராய்ந்து கொண்டிருந்தால் அவர்களை குழப்பத்தில் ஆக்கி விடுவீர்கள் அல்லது குழப்பத்தை நெருங்க செய்து விடுவீர்கள். நூல் அபு தாவூத் குர்துபி. இதயத்துக்குள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நுழையாமல் வெறுமனே வாய் அளவில் நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கையாளர்களுடைய குற்றம் குறைகளை துருவி ஆராய்ந்து இருக்காதீர்கள். அவ்வாறு துருவி கொண்டிருப்பவர்களுடைய குறையை அல்லாஹ் தஆலா பகிரங்கப்படுத்தி விடுவான். அல்லாஹ்வால் குறை காணப்பட்டவன் தனது இல்லத்திலேயே கேவலப்பட்டு போவான் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உங்களுக்குள் சிலரை குறித்து புறம் பேச வேண்டாம் என்று இந்த திருவசனம் அறிவுறுத்துகிறது. புறம் பேசுவது என்றால் என்ன என்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டபொழுது, இறைவனும் இறை தூதருமே அதனை நன்கறிவார்கள் என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு நீ எதை கூறினால் உன்னுடைய சகோதரன் வெறுப்படைவானோ அதுவே என்றார்கள். நூல் முஸ்லிம் குர்துபி. ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புறம் பேசுவது, அவதூறு கூறுதல், இட்டுக்கட்டுதல் ஆகிய மூன்றை குறித்தும் திருக்குர்ஆன் எச்சரித்திருக்கின்றது. உன்னுடைய சகோதரனிடம் காணும் குறையை பிறரிடம் கூறுவது புறம், கீபத் எனப்படும். உன்னுடைய சகோதரனுடைய குறையை கேள்விப்பட்டு பிறரிடம் நீ தெரிவிப்பது அவதூறு எனப்படும். உன்னுடைய சகோதரனிடம் இல்லாத குறைகளை நீ வேண்டுமென்றே உருவாக்கி கூறுவது இட்டுக்கட்டுதல் எனப்படும். நபித்தோழர் ஹசரத் மாஇசுல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் விபச்சாரம் செய்துவிட்டதாகவும் தம்மை தண்டிக்குமாறும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வேண்டினார்கள். இதனால் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். இதை கண்ட இருவர்கள், இந்த மனிதரை பாரும், அல்லாஹ் இவரது குற்றத்தை மறைத்தாலும் பிடிவாதத்தால் நாயை அடித்து கொல்லப்படுவதைப் போல கொல்லப்பட்டு விட்டார் என்று உரக்க பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் காத்தார்கள். பிறகு செத்து கிடந்த ஒரு கழுதையை பார்த்துவிட்டு, எங்கே அந்த இருவர், இன்னார் இன்னார் என பெயர் கூறி விழித்தார்கள். அந்த இருவரும், இதோ இங்கேதான் நாங்கள் இருக்கின்றோம் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அருகில் வந்தார்கள். இதோ இந்த செத்த கழுதையின் மாமிசத்தை புசியுங்கள் என்று கூறிய அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறை தூதரே, இதை எவரேனும் உண்பார்களா என்று கேட்டார்கள். அதற்கு, தண்டிக்கப்பட்ட உம்முடைய சகோதரரை பற்றி நீங்கள் புறம் பேசிக் கொண்டிருந்தது இதை உண்பதை விட மிகவும் கொடியது என்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா. நூல் குர்துபி. இறந்த சகோதரனின் இறைச்சியை புசிப்பதைப் போல பிறருடைய குறை பற்றி பேசுவதாகும். உங்களுக்குள் ஒருவர் தன்னுடைய சகோதரனின் இறைச்சியை அவன் பிணமாக இருக்கும் நிலையில் புசிக்க விரும்புவானா? புறம் பேசுவதால் இதைவிட கொடுமையாக இருக்கிறது. செத்த பிராணிகளுடைய இறைச்சியை எவரும் உண்ணமாட்டார்கள். ஆகுமான கால்நடைகள், பறவைகள் செத்து போய்விட்டால் அவற்றை உண்பதும் ஹராமாகும். இவ்வாறு இருக்க மனித மாமிசத்தை எவருமே உண்ணமாட்டார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. அதுவும் இறந்துவிட்ட சொந்த சகோதரனுடைய மாமிசத்தை தின்பது எவ்வளவு பெரிய கொடுமை. எனவே பிணந்தெண்ணி கழுகுகளைப் போல புறம் பேசுபவன் இருக்கின்றான் என்பதை நாசூக்காக இந்த வசனம் தெரிவிக்கின்றது. இறந்து போன சகோதரனுடைய இறைச்சியை ஒருவர் உண்ணாததைப் போல உயிரோடுள்ள ஒருவரை பற்றி புறம் பேசாமல் இருப்பதும் கட்டாயமாகும். நான் மிஹராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது அங்கே ஒரு கூட்டத்தை கண்டேன். அவர்களுடைய விரல்கள் நகங்களால் பித்தளைகளால் ஆகியிருந்தன. அவற்றால் தங்களுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் கீறி கிழித்து கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், ஜிப்ரீலே, இவர்கள் யார் என்று கேட்டதற்கு, மக்களுடைய மாமிசங்களை புசித்துக் கொண்டு அவர்களுடைய தனிப்பட்ட கண்ணியமான விஷயங்களில் தலையிட்டவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் குர்துபி. அல்லாஹு தஆலா குர்ஆனில் 49வது சூரா 12வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, அநேகமான சந்தேகத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக சந்தேகங்களில் சில பாவங்களாக இருக்கின்றன. எவருடைய குற்றத்தையும் நீங்கள் துருவி விசாரித்து கொண்டிருக்க வேண்டாம். உங்களில் ஒருவர் மற்ற எவரையும் புறம் பேச வேண்டாம். உங்களில் எவனும் தன்னுடைய இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை புசிக்க விரும்புவானா? அதனை நீங்கள் வெறுப்பீர்கள் தானே? புறம் பேசுவதும் அவ்வாறே. இந்த விஷயங்களில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவத்திலிருந்து விலக்குபவர்களை அங்கீகரிப்பவனும் கிருபை செய்பவனுமாக இருக்கின்றான்.
அல்லாஹு தாலா இதை பற்றி இவ்வளவு விவரமாக குர்ஆனிலும் கூறியிருக்கின்றான். அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களை பார்க்கலாம். மனிதன் தன்னையும் அறியாமல் சின்ன சின்ன தவறுகளை அவ்வப்போது செய்து விடுகின்றான். சில பெரிய தவறுகளையும் செய்து விடுகின்றான். அவற்றிற்குள் சில மக்களுக்கு தெரிந்து விடுகின்றன, சில அவனுக்குள்ளேயே புதைந்து விடுகின்றன. ஆனால் அவன் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அளப்பரிய கருணையாளனாகிய அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ நினைக்கின்றான், திருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அத்தகைய மனிதரை பற்றி அந்த மஹல்லாவிற்கு புதிதாக வந்துள்ள ஒருவரிடம் சென்று, உங்களிடம் சிரித்து சிரித்து பேசுகிறாரே, அவர் யார் தெரியுமா? அவருடைய முந்தைய நிலை தெரியுமா? அவர் இப்படி, ஆனால் அவருடைய கடந்த காலம் எப்படி இருந்ததென்று எனக்குத்தான் தெரியும். அவர் ஒரு ஏமாற்று பேர்வழி என்று கூறி அவருடைய கடந்த கால குறைகளையும் பாவங்களையும் சொல்லிவிடுகிறார் ஒருவர். அவர் கடந்த காலத்தில் அறிந்தோ அறியாமலோ சில தவறுகளை செய்துவிட்டார், ஏமாற்றி பிழைத்து விட்டார், எப்படியோ சம்பாதித்து விட்டார். அதெல்லாம் எப்போதோ கடந்து விட்டது. அவர் அதற்கான பாவ மன்னிப்பை கேட்டு தற்போது திருந்தி வாழ்கிறார். இப்போது 5 நேரமும் சரியான முறையில் தொழுது கொள்கின்றார். அவரை பற்றிய நல்ல மதிப்பு மக்களிடத்தில் இருக்கிறது. அவருடைய தொடக்க கால விவகாரங்கள் தெரியாதவர்கள் அவரிடம் மரியாதையாக பழகுகிறார்கள், அன்பாக பேசுகிறார்கள். இந்த தருணத்தில் அவர்களிடம் சென்று அவருடைய கடந்த கால குறைகளை சொல்வதன் மூலம் அவர் மீது மக்கள் கொண்டுள்ள நல்ல மதிப்பை குலைத்து விடுகிறார். அவரை பற்றி இதுவரை அறியாதோரும் அவரை அவமரியாதையாக பார்க்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகின்றார். இதனால் களங்கமில்லாமல் பழகியவர்கள் மனதில் அவரை பற்றிய மதிப்பு குறைந்து விடுகின்றது. பிறரின் குறைகளை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய இது போன்ற மனிதர்களால் சமுதாயத்திற்கு பயன் எதுவும் உண்டா? பிறருடைய குறைகளை இவ்வாறு வெளிச்சம் போட்டு காட்டலாமா? இஸ்லாமிய பார்வையில் இது மிக பெரிய குற்றமாகும். பிறர் குறைகளை மறைக்க வேண்டுமே தவிர பிறருக்கு அதை பரப்பக்கூடாது. இதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய அழகிய வழிகாட்டலாகும். யார் ஒரு முஸ்லிமுடைய பாவத்தை மறைக்கின்றார்களோ அவருடைய பாவத்தை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் மறைக்கின்றான் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் இப்னு மாஜா 2534. தண்டனைக்குரிய குற்றத்தை ஒருவர் மறைமுகமாக செய்துவிட்டார் என்றால் அதை பார்த்தவர்கள் மக்கள் மத்தியில் அதை பகிரங்கப்படுத்தாமல் மூடி மறைப்பதே சாலச் சிறந்தது. அது அல்லாஹுக்கும் அவருக்கும் இடையே உள்ள விவகாரம் என்ற பரந்த எண்ணத்தோடு அதை விட்டுவிட வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணையான அறிவுரை. தண்டனைக்குரிய குற்றம் செய்வதை மறைப்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஒருவர் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளை கூட ஊதி பெரியதாக்கி அவருடைய மதிப்பை குறைப்பதில் மனிதர்கள் முனைப்பு காட்டுகின்றார்கள். புதிதாக அந்த பகுதிக்கு குடியேறியவர்களிடம் அந்த சமுதாயத்தில் நல்ல மதிப்போடு வாழ்கின்றவர்களை பற்றி அவர் தம் கடந்த கால குறைகளையும் குற்றங்களையும் பரப்புவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை போலவே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் தம் துணையிடம் உள்ள குறைகளை மறைக்க வேண்டும். புதுமண தம்பதிகளாக உள்ள கணவனோ மனைவியோ தன் துணை குறித்த சின்ன சிறிய குறைகளை தன் பெற்றோரிடமோ உறவினர்களிடமோ சொல்லக்கூடாது. கணவன் ஒழுங்கான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டாதவனாக இல்லறத்தில் ஆர்வத்தோடு ஈடுபடாதவனாகவோ இருக்கலாம். இது ஆரம்ப நிலைதான், போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்ற பக்குவம் மனைவிக்கு இருக்க வேண்டும். அதுவே காலப்போக்கில் அவளுடைய வாழ்க்கை மேம்பட உதவும். அவளுடைய பொறுமையின் காரணமாக அல்லாஹு தாலா அவளுடைய கணவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். பக்குவமற்ற பொறுமையற்ற பெண் தன்னுடைய கணவன் குறித்த சின்ன சின்ன தவறுகளையும் குறைகளையும் தன் தாயிடம் உடனுக்குடன் கூறிவிடுகின்றாள். தன் கணவன் தன் தாய் வீட்டாரை பற்றி ஏதாவது தவறாக பேசிவிட்டால் உடனே அலைபேசியில் அதை தெரிவித்து விடுகின்றாள். இதனால் மருமகன் மீதுள்ள மதிப்பும் மரியாதையும் குறைந்து விடுகின்றன. அவன் தன் மாமியார் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது அவனை பற்றிய தவறான பிம்பம் அவளுடைய தாய் வீட்டில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவர்கள் அவனை சரியான முறையில் மதிப்பதில்லை, உபசரிக்க வேண்டிய முறைப்படி உபசரிப்பதில்லை. அதன் பின் அவன் அங்கு செல்வதை நிறுத்திவிடுகின்றான். கணவனின் சின்ன சின்ன தவறுகளையும் குறைகளையும் தன் தாயிடமும் உறவினர்களிடமும் அவ்வப்போது தெரிவித்து அதனால் ஏற்பட்ட தவறான பிம்பத்தின் விளைவுதான் இது. இதுபோலவே மனைவியின் சின்ன சின்ன தவறுகளையும் குறைகளையும் கணவன் தன் தாயிடமோ உறவினர்களிடமோ கூறினால் என்னவாகும்? அவ அப்படித்தாண்டா, அவன் என் பேச்சை கேட்கறதில்ல, அவன் முகமே சரியில்லை, பார்த்தாலே திமிரு பிடிச்சவன் மாதிரி தெரியுது என்று சொல்லி அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அவள் மீது வெறுப்பு ஏற்படுமாறு செய்து விடுவார்கள். அவள் மீதுள்ள அன்பை குறைக்கவே முயல்வார்கள். காலப்போக்கில் கணவன் மனைவிக்கிடையே பிணக்கு ஏற்பட்டு இறுதியில் மனமுறிவும் ஏற்பட்டுவிடும்.
பெரும்பாலான இடங்களில் மனமுறிவு ஏற்பட இருதரப்பு குடும்பத்தார்களே முக்கிய காரணம் என்றால் அது மிகையல்ல. ஒரு பெண்ணோ ஆணோ தன் தாயிடம் தன் துணையை பற்றி குறை கூறினால் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும், போக போக சரியாகிவிடும் என்று அறிவுரையை வழங்கி ஆற்றுப்படுத்தினால் அந்த தம்பதிகள் அமைதியாக வாழ்வார்கள். மாறாக அதில் கொஞ்சம் எண்ணெய் பார்த்தால் இறுதியில் மனமுறிவுதான். எனவே இது விஷயத்தில் பெற்றோர்கள் கவனமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். ஒரு பெண் தன் கணவனின் சின்ன சின்ன குறைகளை மறைத்து தன் தாயிடமும் உறவினர்களிடமும் தன் கணவன் தன்னை நன்றாக கவனித்துக் கொள்வதாகவும் தன் மீது அன்பாக இருப்பதாகவும் தெரிவித்தால் அதை கேட்டு பெற்றோர் மகிழ்ச்சி அடைவார்கள். அத்தோடு தன் கணவன் மீது அவர்களுக்கு நல்ல மதிப்பு ஏற்படும். காலப்போக்கில் கணவனின் உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும். இருவரின் இல்வாழ்வும் சிறக்கும். ஒரு பெண் தன் கணவன் மீதுள்ள கோபத்தினால் தன் பிள்ளைகளிடம் உங்க அப்பா இப்படி இப்படி என்று அவரது குறைகளை கூறினால் அவர்களுடைய மனதில் தந்தையை பற்றி தவறான பிம்பம் பதிந்துவிடும். அது தந்தை சொல் கேளா பிள்ளைகளாக உருவாகிவிடும். பிறகு அந்த பிள்ளைகள் தாய்க்கு கட்டுப்படாத தாயையும் மதிக்காத பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள். எனவே இதில் ஒரு பெண் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் அவ்வப்போது தனக்கு சின்ன சின்ன முரண்பாடுகளை செய்தாலும் அவற்றை மனதில் கொள்ளாமல் தன் கணவன் மீது தன் பிள்ளைகளுக்கு மரியாதை ஏற்படும் விதத்திலான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தந்தை சொர்க்கத்தின் நடுவாசல் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதை பிள்ளைகளுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். அதுவே பிள்ளைகள் தம் தந்தையை மதிப்பதற்கும் மரியாதை செலுத்துவதற்கும் உகந்ததாக அமையும். அப்போது பிள்ளைகள் தாயை மதித்து நடந்து கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். அதுபோலவே ஒரு ஆண் தன் மனைவி மீதுள்ள சீனத்தால் தன் பிள்ளைகளிடம் அவள் மீதுள்ள குறைகளையோ குற்றங்களையோ கூறிவிடாமல் அவள் மீது பிள்ளைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் வகையிலான வார்த்தைகளையே சொல்ல வேண்டும். தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது என்ற நபி மொழியை அவ்வப்போது எடுத்து கூறி தாய் மீதான மரியாதையையும் உயர்வையும் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் சிறந்த பிள்ளைகளை உருவாக்க உதவும். மேலும் ஆசிரியர் மாணவர் உறவு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்றியமையாத உறவு. அதில் களங்கம் ஏற்பட்டு விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் என்ன தவறு செய்கிறார் என்ற கண்ணோட்டம் மாணவர்களுக்கு அறவே இருக்கக்கூடாது. ஆசிரியர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடாது. ஏனென்றால் மாணவர்களுடைய மனதிலிருந்து ஆசிரியர்கள் மீதான மரியாதை அகன்றுவிட்டால் அவர்கள் சொல்லித் தருகின்ற எதுவுமே அம்மாணவர்கள் மனதில் ஏறாது. அதனால் மாணவர்களுக்குத்தான் இழப்பே தவிர ஆசிரியர்களுக்கு அல்ல. இதை குறித்து பெற்றோர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். தன் பிள்ளைகள் வகுப்பாசிரியர் குறித்து ஏதேனும் முரணாகவோ அவமரியாதைகளாகவோ பேசினால் உடனடியாக அதை கண்டிக்க வேண்டும். ஆசிரியர்கள் மீது பிள்ளைகளுக்கு மரியாதை ஏற்படும் விதத்தில் அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்க வேண்டும். ஆக ஒருவருக்கொருவர் பிறருடைய குறைகளை மூன்றாம் மனிதர்களிடம் கூறுவதற்கு பதிலாக அவர் குறித்த நல்ல செய்திகள் ஏதேனும் இருந்தால் தெரிவிக்கலாம். இல்லையேல் மௌனமாக இருந்துவிடலாம். அதுவே சாலச் சிறந்தது. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதையே பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருந்துவிடட்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதை விட்டுவிட்டு ஒருவருடைய குறைகளை மூன்றாம் மனிதர்களிடம் கூறத் தொடங்கினால் நம்முடைய குறைகளை யாரோ ஒருவர் நமக்கு அறிமுகமானோரிடம் கூறிக்கொண்டிருப்பார். அது நமது மதிப்பையையும் மரியாதையும் குலைத்துவிடும். எதை விதைக்கிறோமோ அதே விளையும் என்ற அடிப்படையில் நாம் பிறருடைய குறைகளை மறைத்தால் பிறர் நம்முடைய குறைகளை மறைக்கும் விதத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். யார் தம்முடைய சகோதரருடைய முஸ்லிம்களுடைய மானத்தை மறைத்தாரோ அவருடைய மானத்தை அல்லாஹ் தஆலா மறுமையில் மறைப்பான். எவன் தன்னுடைய சகோதர முஸ்லிம்களுடைய மானத்தை வெளிப்படுத்தினானோ அவனுடைய மானத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி அதன் மூலம் அவனுடைய வீட்டிலேயே அவனை கேவலப்படுத்துவான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் இப்னு மாஜா 2536. எனவே நாம் பிறருடைய குறைகளை மறைப்போம். நம்முடைய குறைகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பான். ஒவ்வொருவரும் தத்தமது குறைகளை முதலில் தீர்த்த முனைவோம். அதுவே நாம் பிறர் குறைகளை காணாமல் இருக்க உதவும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிறரை பற்றி புறம் பேசுவதை விட்டும் நம்முடைய நாவுகளை பாதுகாப்பானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.